بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى زاد للآخرة فالله تبارك وتعالى يقول في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما புகழ் அனைத்தும் உலக அனைத்தையும் படைத்தாளுகின்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே ஆகும். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, எவ்வாறானதொரு வாழ்க்கை கொண்டு இம்மை மறுமை வெற்றியையும் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் அவனுடைய அருட்கொடை என்னும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்தொழுகுமாறும், எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமையின் தோல்வியையும் அல்லாஹ்வின் கோபத்தையும் தண்டனையையும் கொடிய நரகத்தையும் அடைந்து கொள்ள வேண்டி வருமோ அந்த வாழ்க்கையிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நேர் வழிகாட்டுவதற்காக அவனது புறத்திலிருந்து அவனது மலக்குகளை கொண்டு வேதங்களை அருளினான். அந்த வேதங்களின் இறுதியாக கடைசி நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபுர்கான் என்று சொல்லப்படக்கூடிய அல் குர்ஆன் என்ற வேதத்தை அல்லாஹ் தஆலா அருளினான். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அந்த வேதத்தை அருளுகின்ற நோக்கமே அந்த வேதத்தை மக்கள் படிக்க வேண்டும், அதன்படி அவர்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். திருமறை குர்ஆன் 14வது அத்தியாயத்தின் 4வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அந்த சமுதாயம் பேசுகின்ற மொழி பேசுகின்ற ஒருவரையே அல்லாஹ் தூதராக அனுப்பினான். அந்த மொழி பேசுகின்ற அந்த சமுதாயத்துக்கு அதே மொழி பேசுகின்ற தூதரை அல்லாஹ் எப்படி அனுப்புகிறானோ அதே போல அந்த மக்கள் பேசுகின்ற அந்த மொழியில் தான் அல்லாஹ் தஆலா வேதங்களை அருளினான். ஏன்? அந்த மக்கள் அந்த வேதங்களை படிக்க வேண்டும், அதன்படி அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த தொடரிலே இந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்ட அந்த சமுதாயம் அரபு மொழி பேசுகின்ற சமுதாயம்.
அதனால் அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை அரபு மொழியிலே அருளினான். அந்த மக்கள் அவர்களுடைய மொழியிலேயே இந்த வேதத்தை படித்து இந்த மார்க்கத்தை அவர்கள் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதற்காக. அது சாத்தியமாகவும் ஆகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எப்படிப்பட்டவர்கள் வந்தாலும் நபி அவர்கள் ஓதுகின்ற திருமறை குர்ஆனை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாகத்தான் அன்றைய மக்கள் இருந்தார்கள். துஃபைல் இப்னு அம்ரு தௌசி என்று சொல்லக்கூடியவர் ஒரு கவிஞர். அவர் நபிகளாரை சந்திக்க வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனிலிருந்து சில வசனங்களை ஓதி காட்டினார்கள். தான் படித்த தன்னுடைய கவிதைகளை விட மிகச் சிறப்பான ஒன்றாக இந்த திருமறை குர்ஆன் இருக்கின்றது என்பதை கண்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நபி அவர்களை கடுமையாக தூற்றிக் கொண்டிருந்த பலர் கூட இந்த திருமறை குர்ஆனை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற வரலாறு நமக்கு தெரிகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கென்று அவர்கள் முன் வந்தவர்கள் தான் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற வழியிலே அவர்களை திசை திருப்புவதற்காக ஒரு நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே, நீ முகம்மதை கொலை செய்வதற்கு முன்னதாக முகம்மதுடைய வழியை பின்பற்றி இருக்கின்ற உம்முடைய சகோதரியை பற்றி என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டபோது அப்போதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிய வருகிறது, தன்னுடைய சகோதரியும் மைத்துனரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற செய்தி தெரிய வந்து அவர்கள் கடும் கோபத்தோடு வீட்டுக்கு செல்கிறார்கள். அங்கு சென்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தங்கையுடைய வீட்டினுள்ளே ஒரு நபித்தோழர் குர்ஆனை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த சத்தம் கேட்டு கதவை தட்டிய போது அந்த நபித்தோழர் உமருடைய வருகையை கண்டு அஞ்சியவராக அவர் ஒளித்துக் கொள்கின்றார். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ளே சென்று என்ன இப்பொழுது ஓதிக்கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டபோது அந்த இடத்திலே அவர்களுடைய சகோதரி சொன்னார்கள், இல்லை, ஒன்றுமில்லை என்று. இல்லை, ஏதோ ஒன்று ஓதிக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னபோது அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த அந்த காகிதத்தை கண்டு அதை தருமாறு கேட்டபோது சகோதரி சொன்னார்கள், இல்லை, அதை தர முடியாது, நீங்கள் சுத்தமாக இல்லை என்ற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை படித்தே ஆக வேண்டும் என்பதற்காக தன்னை சுத்தம் செய்து கொண்டு வந்து அந்த காகிதத்தை கேட்டார்கள். அப்பொழுது சூரத்து தாஹாவிலே இருக்கின்ற ஒரு வசனத்தை அவர்கள் அதிலே கண்டு அவர்கள் ஓதி பார்த்தார்கள். அது அவர்களை மாற்றியது. அவர்கள் நேராக நபி அவர்களிடத்திலே சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அந்த வரலாறு நீண்ட காலமாக நமது மக்கள் தெரிந்த வரலாறு தான். அதாவது நபிகளாரை கொலை செய்ய வேண்டும் என்றே வந்த அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த குர்ஆன் திசை திருப்பிவிட்டது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள செய்தது என்பதை வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த திருமறை குர்ஆன் இருக்கின்றதே, இது இன்று உலகத்திலே மிக பெரும் சாதனை படைத்த ஒரு வேதமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே எளியவர்களாக குடும்ப செல்வாக்கில்லாதவர்களாக இருந்த ஒரு சிலருக்கு எதிரிகளுடைய துன்புறுத்தலை தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபிசீனியாவில் இருக்கின்ற மன்னர் ஒரு நேர்மையான மன்னர் என்று நான் கேள்விப்படுகிறேன். அவர் ஒரு கிறிஸ்தவர் தான், ஆனாலும் அவர் ஒரு நேர்மையான மன்னர் என்று கேள்விப்படுகிறேன். நீங்கள் விரும்புகின்றவர்கள் அந்த ஊருக்கு ஹிஜ்ரத்து செல்லலாம் என்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைக்கிணங்க 2 கட்டங்களாக 80 பேர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து செய்தார்கள். அந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இந்த செய்தி காபிர்களுக்கு தெரியாத
அந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு, மக்காவாசிகளுக்கு தெரியாமல் இரகசியமாக மேற்கொள்ளப்பட்ட இந்த ஹிஜ்ரத்து அவர்களுக்கு தெரிய வந்த உடனே அவர்கள் 2 பேரை அபிசீனியாவுக்கு அனுப்புகிறார்கள். எப்படியாவது அந்த மக்களை திருப்பி அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, மீண்டும் அவர்களை துன்புறுத்த வேண்டும், அவர்களுக்கு இன்னும் வேதனைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அப்படி திட்டம் போட்டு 2 பேரை அனுப்பினார்கள். அந்த 2 பேரும் அபிசீனியாவுக்கு சென்று மன்னரை சந்தித்தார்கள். அந்த மன்னருடைய போக்கு என்னவென்றால், யார் எதை சொன்னாலும் அதை தீர விசாரிக்கின்ற ஒரு பழக்கம் அவரிடத்தில் இருந்தது. இவர்கள் சென்று, மன்னரே, எங்களது சில உறவினர்கள் எங்களது ஊரில் இருந்து இங்கு வந்திருக்கிறார்கள், மூதாதைகளுடைய மார்க்கத்தை அவர்கள் புறக்கணித்து விட்டு புதியதொரு நடைமுறை அவர்கள் பின்பற்றுகிறார்கள், அவர்களை எங்களோடு அனுப்பிவிடுங்கள் என்ற போது அந்த மன்னர் சொல்லுகிறார், இல்லை, நான் அப்படி அனுப்ப முடியாது, அவர்களையும் அழைத்து அவர்களுடைய பிரச்சனை என்ன என்று அவர்களது பக்கத்தை நான் தெரிந்து கொள்கின்ற வரைக்கும் உங்களோடு அனுப்ப மாட்டேன் என்று அந்த முஸ்லிம்களை அழைக்கிறார்கள். அவர்கள் சார்பாக ஒரு குழு வருகிறது. அந்த குழுவுக்கு தலைவராக அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து அந்த மன்னரிடத்திலே மன்னர் கேட்கிறார், நீங்கள் புதிய ஒரு சமயத்தை பின்பற்றுகின்றீர்களா என்று கேட்டபோது ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மன்னரே, நாங்கள் மக்களுடைய கைகளால் செய்யப்படுகின்ற சிலைகளை தெய்வமாக வணங்கி வந்தோம். அப்படி இருக்கும் போது எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவரையே அல்லாஹ் தன்னுடைய தூதராக தெரிவு செய்து எங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறான். அவர்கள் எங்களுக்கு மார்க்கத்தை போதிக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வேத வசனங்கள் வருகின்றன, அவைகளை கொண்டு அவர் எங்களுக்கு அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவன் அல்லாத எவருக்கும் வணக்கம் செலுத்தக்கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது, குடும்பங்களோடு சண்டையிடக்கூடாது, உறவுகளை பகைத்துக் கொள்ளக்கூடாது, செத்தவைகளுடைய மாமிசங்களை சாப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் நல்ல போதனைகள் செய்கிறார். அதனால் அந்த போதனைகளில் ஏற்பட்ட கவர்ச்சியின் காரணமாக அவைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவரை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொன்னபோது மன்னர் அந்த 2 பேரையும் பார்த்து சொன்னார்கள், இது நல்ல போதனையாக இருக்கிறதே, நீங்கள் போகலாம், நான் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னபோது அந்த 2 பேரும் வெளியே சென்று விடுகிறார்கள். சென்ற போது அந்த 2 பேரில் ஒருவர் சொல்கிறார், இல்லை, நான் அப்படி செல்ல முடியாது, மீண்டும் நாளை நான் மன்னரிடத்தில் சென்று மன்னரை கோபப்படுத்தக்கூடியவாறு சில செய்திகளை சொல்ல போகிறேன். அவர் என்ன என்று கேட்டபோது இவர் சொல்கிறார், மன்னரோ ஒரு கிறிஸ்தவர், இவர்கள் ஈசா நபியையும் ஈசா நபியுடைய தாயையும் தரக்குறைவாக பேசுவதாக நான் சொல்ல போகிறேன் என்று சொன்னபோது அந்த 2ஆம் நபர் அவருக்கு சொல்கிறார், நீர் பொய் தானே சொல்ல போகிறாய், அப்படி அவர்கள் செய்வதில்லை என்று சொன்னபோது, இல்லை, எப்படியாவது நான் இந்த மக்களை திருப்பி அழைத்துக் கொண்டு போவதற்காக மன்னரோடு நான் கதைக்கப் போகிறேன் என்று மறுநாள் சென்று அப்படியே சொன்னார். அப்பொழுது மன்னர் சொன்னார், இல்லை, மீண்டும் அவர்களை அழைக்க வேண்டும் என்று மறுபடி அழைத்தார்கள். அழைத்த போது ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அந்த குழு வருகின்றது. அந்த ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே மன்னர் இந்த செய்தியை கேட்டவுடனே, நீங்கள் ஈசா நபியை பற்றியும் மரியமுடைய மகன் ஈசாவை பற்றியும் அவருடைய தாயை பற்றியும் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு தன்னுடைய கருத்தாக எதனையும் சொல்வதற்கு பதிலாக அல் குர்ஆனில் உள்ள 19வது அத்தியாயம் சூரத்து மரியமை ஓதி காட்டுகிறார்கள். அந்த சூரத்து மரியம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறந்தார்கள், எப்படி அவர்கள் பருவமடைந்தார்கள், எப்படி கற்பம் தரித்தார்கள், எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி மடியிலே குழந்தையாக இருக்கும் போது பேசினார்கள், எப்படி தன்னை நபி என்று மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் என்ற முழு வரலாறும் கொண்ட ஒரு அத்தியாயம் தான் இந்த சூரத்து மரியம், 19வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை
ஓதிக்கொண்டு வருகின்ற போது மன்னருடைய 2 கண்களிலும் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்து விட்டது. தாடி வைத்திருந்த அந்த மன்னருடைய அந்த கண்ணீர் தாடி வழியாக வழிந்து வந்து அது நிலத்திலே விழுகின்ற அந்த காட்சியை அங்கிருந்தவர்கள் கண்டார்கள். இதை கேட்டுவிட்டு அந்த மன்னர் சொன்னார், இஞ்சியிலே மரியமுடைய மகன் ஈசாவை பற்றி என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் இந்த வேதத்திலும் சொல்லப்படுகின்றது. அதனால் இது ஒரு உண்மையான வேதம்தான். அதனால் நீங்கள் 2 பேரும் இந்த நாட்டை விட்டு வெளியிறங்கி விடுங்கள் என்று கண்டிப்பாக அந்த மன்னர் சொல்லி வெளியேற்றி விடுகின்றார். அதற்கு பின்னால் அந்த மன்னருக்கு இஸ்லாமிய வழிமுறை சரியாகப்பட்டு விட்டது. அதன் பின்னால் மன்னர் இரகசியமாக அவர்களை, அதாவது ஜாபர் ரலியல்லாஹு அழைத்து அவர்களுக்கு முன்னால் கலிமா மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இது ஒரு நீண்ட வரலாறு. அந்த வரலாற்றின் சுருக்கத்தை சொல்லுகிறேன். இப்பொழுது இந்த மன்னர் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது நாட்டு மக்களுக்கு தெரியாது. இப்படி இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து சென்று விடுகிறார்கள். ஹிஜ்ரத்துக்கு பின்னால இந்த நஜ்ஜாஷி மன்னர் என்று சொல்லக்கூடிய இந்த அபிசீனிய மன்னர் நோயுற்று அவர் மரணித்து விடுகின்றார். அவர் முஸ்லிம் அல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் என்று அந்த மக்களுக்கு தெரியாத காரணத்தினால கிறிஸ்தவர் நடைமுறைப்படி அவருடைய ஜனாசாவை அந்த மக்கள் அடக்கம் செய்து விடுகின்றார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நஜ்ஜாஷி மன்னருடைய மரணத்தை வஹி மூலம் அறிவிக்கின்றான். அப்படி அறிவித்ததனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே கூடியிருந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், எங்களது சகோதரர் நஜ்ஜாஷி மரணித்து விட்டார், அவருக்காக ஜனாசா தொழ வேண்டும், எல்லோரும் எழுந்து நில்லுங்கள் என்று சப்புகளை சரி செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னருக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். சகோதரர்களே, ஒரு நாட்டு மன்னருடைய மனதையே மாற்றி அவர்களை இஸ்லாத்தை செய்தது இந்த குர்ஆன் தான் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. இங்கு இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தையும் சொல்ல வேண்டும். நஜ்ஜாஷி மன்னருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத அந்த ஜனாசா தொழுகையை பிற்காலத்தில் வந்த ஒரு சிலர் தவறாக புரிந்து கொண்டு காயிபான ஜனாசா என்று ஒன்று இருக்கின்றது என்று சொல்லி, அதாவது இந்தியாவில் மரணித்தவர்களுக்கு இங்கு ஜனாசா தொழுவார்கள், இங்கு மரணித்து அடக்கம் செய்யப்பட்டவருக்கு இலங்கையிலும் இந்தியாவிலும் இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் ஜனாசா தொழுது இதுக்கு நஜ்ஜாஷி மன்னருடைய ஜனாசா தொழுகையை அவர்கள் ஆதாரமாக காட்டுவார்கள். இது ஆதாரமே அல்ல. ஏனென்றால் நஜ்ஜாஷி மன்னருக்கு இஸ்லாமிய நடைமுறைப்படி இவர் அடக்கம் செய்யப்படவில்லை. அதனால் நபி அவர்களுக்கு அது மட்டுமல்ல, அவருக்காக ஜனாசா தொழுகை நடைபெறவில்லை என்பதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மன்னருக்கு ஜனாசா தொழுகை தொழுதார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. இதை தவிர நபி அவருடைய தோழர்கள் மதீனாவிலிருந்து பல இடங்களுக்கு சென்ற வழியிலே மரணித்திருக்கின்றார்கள். அப்படி மரணித்த இவருக்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் காயிபு ஜனாசா என்ற ஒரு ஜனாசா தொழுகை தொழவில்லை என்பதை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். நஜ்ஜாஷி மன்னருடைய இந்த தொழுகையை தவிர இந்த காயிபு ஜனாசா தொழுகின்றவர்களுக்கு வேறு எந்த சான்றும் இல்லை என்ற விஷயத்தையும் இதன் ஊடாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த நஜ்ஜாஷி மன்னருடைய மனதை மாற்றியது இந்த குர்ஆன் தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்று உலகிலே பல நாடுகளிலே, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலே வாழுகின்ற, மேற்கத்திய நாடுகளிலே வாழுகின்ற பல அறிஞர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த திருமறை குர்ஆன் தான் காரணமாகின்றது. திருமறை குர்ஆனை அவர்கள் வாசித்து அவர்களாக சுயமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். முஸ்லிம்களில் எவராவது வேறு விதமான வேறு சமயங்களுடைய வேதங்களை படித்துவிட்டு அதன் பக்கமாக எந்த ஒரு முஸ்லிமும் செல்ல மாட்டார். ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கின்ற அறிஞர்கள் இருக்கின்றார்களே, படித்தவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் திருமறை குர்ஆனை படித்து அதன் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற காட்சிகளை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல,
நாம் பல வரலாறுகளை கேள்விப்படுகின்றோம். இஸ்லாத்திலே குறை காண வேண்டும் என்பதற்காக, குர்ஆனிலே குறை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு குர்ஆனை படித்த எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவங்கள் இன்று நமக்கு தெரியும். அதனால் இந்த குர்ஆன் என்பது நாம் படித்து விளங்க வேண்டும், வாசித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அருளப்பட்டதுதான் இந்த குர்ஆன் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இந்த திருமறை குர்ஆன் இன்று அரபு மொழி பேசாத மக்களிடத்திலே இருக்கின்ற ஒரு தொடர்பும் அறிமுகமும் அரபியிலே ஓதுவது மட்டும்தான். அரபி அவர்கள் அல் குர்ஆன் அருளப்பட்ட மூல மொழியாகிய அரபியிலே ஓதுவதற்கு மட்டும்தான் இந்த குர்ஆனை பயன்படுத்துகின்றார்கள். அப்படி ஓதுவதனால் நமக்கு நன்மை உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை. அல் குர்ஆனை மொழி விளங்கி ஓதினாலும் விளங்காமல் ஓதினாலும் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வீதம் நன்மை எழுதப்படுகின்றது என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அல் குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் அதுவல்ல. அல் குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் இதை படித்து வாசித்து விளங்கி நம்முடைய நடைமுறையிலே நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டது. இப்பொழுது இந்த சபையில் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்போம். நான் இந்த குர்ஆனை படித்து விளங்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த குர்ஆனை நான் மொழிபெயர்ப்பை வாசித்து பார்த்ததுண்டா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மொழி இருக்கின்றது. அதிகமான மக்கள் தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் இங்கே இருக்கின்றீர்கள். அதே போல மலையாள மொழி பேசுகின்றவர்கள் இருக்கின்றார்கள், உருது பேசுகின்றவர்கள் இருக்கின்றார்கள், இப்படி பல மொழி பேசுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தாய்மொழியிலே இந்த குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பது நன்றாக தெரியும். அப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற இந்த குர்ஆனை நாம் வாசித்து விளங்கியது உண்டா? மறுமை நாளில் அல்லாஹு தஆலா நம்மை எழுப்பி விசாரிக்கின்ற நேரத்தில் தமிழ் மொழி பேசுகின்ற ஒருவரை பார்த்து, இந்த குர்ஆன் உனது தாய்மொழி தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டதா என்று ஒரு கேள்வி கேட்டால் இல்லை என்று மறுக்க முடியாது. ஆம், மொழிபெயர்க்கப்பட்டது என்று சொல்வோம். ஒன்றல்ல, பல மொழிபெயர்ப்புகள் வந்தன. மொழிபெயர்க்கப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ் திருப்பி ஒரு கேள்வி கேட்டால், இந்த குர்ஆனை ஆரம்பம் முதல் இறுதி வரையும் ஒரு முறையாவது உனது வாழ்நாளிலே நீ வாசித்து பார்த்ததுண்டா என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இப்படியான ஒரு எண்ணமாவது நம்மிடத்தில் இருக்கின்றதா? இப்படியான ஒரு முயற்சி நம்மிடத்தில் இருக்கின்றதா? நாம் பொருளாதாரத்தை தேடுவதற்காக வாழ்நாளிலே மிக கூடுதலான காலத்தை நாம் செலவு செய்கின்றோம். இந்த உலகத்திலே வேறு வேறு தேவைகளுக்காக இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நம்முடைய மூச்சுக்களை கூடுதலாக நாம் செலவு செய்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய குர்ஆனை படித்து விளங்க வேண்டும் என்பதற்காக நாம் நேரத்தை ஒதுக்குகின்றோமா? அந்த முயற்சி நம்மிடத்தில் இருக்கின்றதா? நமது பிள்ளைகளுக்கு நாம் இந்த உலக கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக நிறைய முயற்சிகள் செய்கின்றோம். ஆனால் அதே பிள்ளைகளை அவர்களுக்கு நாம் அவர்களை டாக்டர் ஆக்க வேண்டும், இன்ஜினியர் ஆக்க வேண்டும், வக்கீல் ஆக்க வேண்டும், ஒரு கணக்காளராக ஆக்க வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகளை நாம் செய்கின்றோம். அதற்காக பல லட்சங்களை செலவு செய்கின்றோம். ஆனால் வெறுமனே இந்த குர்ஆன் மொழிபெயர்ப்பொன்றை நாம் வாங்குவதென்று சொன்னால், நாம் இலங்கை இந்திய கணக்கிலே பார்த்தா ஒரு சின்ன கணக்கு, ஒரு 1000 ரூபாய், ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய், 3000 ரூபாய் என்று சொன்ன சின்ன தொகைதான். இப்படிப்பட்ட சிறிய தொகை பெறுமதி உள்ள இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பொன்றை நாம் வாங்கி வாசித்து இந்த குர்ஆனை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கின்றதா? சகோதரர்களே, இந்த குர்ஆன் 8வது அத்தியாயத்தின் 2வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு
ஜாதத்துஹும் ஈமானா. மோமின்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்க ஆரம்பித்துவிடும். அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, அரபியில இந்த குர்ஆனை ஓதினால் நம்முடைய உள்ளத்திலே குர்ஆனை பற்றி ஒரு சங்கை இருக்கின்றது, சந்தேகம் கிடையாது. குர்ஆனுக்கு கொடுக்கின்ற ஒரு மரியாதை இருக்கின்றது, சந்தேகம் கிடையாது. ஆனா ஈமான் அதிகரிக்கிறதா? இல்லை. காரணம் என்ன? இது நமக்கு விளங்கவில்லை. விளங்காத காரணத்தினால் ஈமான் அதிகரிப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே குர்ஆனை ஓதும் போது சில நேரத்திலே அழுது விடுவார்கள். நபி அவர்கள் ஓதுவதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற சஹாபாக்கள் சில நேரத்தில் அழுது விடுவார்கள். ஏன்? அவர்களுக்கு மொழி விளங்குகின்றது. இப்பொழுதும் கூட இந்த நாட்டிலே தொழுகை நடத்துகின்ற சில இமாம்கள் தொழுகை நடத்துகின்ற நேரத்திலே அழுகிறார்கள். ஏன்? அவர்களுக்கு மொழி விளங்குகிறது. அவர்களுடைய உள்ளம் அந்த இடத்திலே ஈமான் அதிகரிக்கின்றது. அல்லாஹ்வின் மீது கொண்ட அச்சத்தால் உள்ளம் நடுங்குகின்றது. அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதே நிலைமை நமக்கு ஏற்பட வேண்டுமா இருந்தால் நாம் குர்ஆனை நம்முடைய தாய்மொழியிலே வாசிக்க வேண்டும். அல் குர்ஆன் 7வது அத்தியாயத்தின் 50வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னதி அன் அஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ். அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை நரகத்தை எப்படி அமைத்திருக்கிறான் தெரியுமா? நரகத்தில் இருக்கின்றவர்கள் சுவர்க்கத்தை தெளிவாக பார்க்க முடியும். சுவர்க்கத்தில் இருக்கின்றவர்கள் நரகவாசிகளை தெளிவாக பார்க்க முடியும். நம்மோடு சேர்ந்து வாழ்ந்தவர்களில் இஸ்லாத்தை கடைபிடிக்காமல் இருந்த நமக்கு அறிமுகமானவர்களை நாம் நரகத்திலே காண முடியும். நம்மோடு இருந்தவர்களில் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றியவர்களை நாம் சுவர்க்கத்தில் சந்திக்க முடியும். அப்படியான நேரத்தில் நரகவாசிகள் சுவர்க்கவாசிகள் உள்ள ஒரு சிலரை பார்த்து அவர்கள் அழைப்பு விடுக்கின்றார்கள். அன் அஃபீது அலைனா மினல் மா, நீங்கள் குடிக்கின்ற, நீங்கள் நீராடுகின்ற அந்த தண்ணீரிலிருந்து எங்களுடைய மேனியிலே கொஞ்சம் ஊத்துங்கள். ஏன்? இந்த சூட்டை, இந்த உஷ்ணத்தை, இந்த நெருப்பை தாங்க முடியாமல் இருக்கின்றது. அந்த தண்ணீரிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் ஊத்துங்கள். அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே 4 வகையான நதிகளை ஓடச் செய்கின்றான். அந்த நதிகளிலே சுவர்க்கவாதிகள் குளிப்பார்கள், நீராடுவார்கள், நீந்து கொண்டிருப்பார்கள். அந்த காட்சிகளை எல்லாம் நரகவாசிகள் கண்டுவிட்டு அந்த தண்ணீரிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் ஊத்துங்கள் என்று சொன்னபோது அவ் மிமா ரஸககுமுல்லாஹ், அல்லது அல்லாஹ் உங்களுக்கு உண்ணுவதற்கு பருகுவதற்கு தந்திருக்கக்கூடிய உணவு பானங்கள் இருக்கின்றனவே, அவைகளில் எங்கிருந்து எங்களுக்கு கொஞ்சம் தாருங்கள். நாங்கள் சாப்பிடுவதற்காக, நாங்கள் பற்றி தீர்த்துக் கொள்வதற்காக, நாங்கள் தாகம் தீர்த்துக் கொள்வதற்காக எங்களுக்கு கொஞ்சம் தாருங்கள் என்று கேட்டா சுவர்க்கவாசிகள் அந்த நரகவாசிகளுக்கு சொல்லும் பதில் என்ன தெரியுமா? இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த இரண்டையும் நரகவாசிகளுக்கு ஹராமாக்கியுள்ளான். இது அந்த இரண்டு, நீங்கள் கேட்கின்ற தண்ணீரையும் நீங்கள் கேட்கின்ற உணவையும் நரகவாசிகளுக்கு அல்லாஹ் ஹராமாக்கியுள்ளான் என்று அந்த சுவர்க்கவாசிகள் அந்த நேரத்திலே அந்த நரகவாசிகளுக்கு பதிலளிப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இது திருமறை குர்ஆன் 7வது அத்தியாயத்தின் 50வது வசனம். சகோதரர்களே, நாம் இந்த குர்ஆனை ஓதுகின்ற நேரத்திலே, மொழிபெயர்ப்பை வாசிக்கின்ற நேரத்திலே இந்த வசனத்தை வாசிக்க நேர்ந்தால் ஒருவன் அச்சப்படுவானா இல்லையா? அவனுடைய ஈமான் அதிகரிக்குமா இல்லையா? அவன் அந்த நரகத்தை நினைத்து அவன் பயப்படுவானா இல்லையா? அவனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைபாடுகளை அவன் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புவானா இல்லையா? திருமறை குர்ஆன் அபஸ வதவல்லா என்ற சூறாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌம இதின் ஷஅனு யுக்னி. மறுமை நாளில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய ரிசல்ட் விளங்கிவிடும்.
அவனுடைய விசாரணையின் முடிவு என்ன என்பது அவனுடைய மனச்சாட்சிக்கு விளங்கிவிடும். அதனால ஒருவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தாயிடத்திலே போய் உதவி கேட்கின்றான், தந்தையிடத்திலே உதவி கேட்கின்றான், சகோதரிடத்திலே உதவி கேட்கின்றான், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே உதவி கேட்கின்றார்கள். அப்படியான அந்த காட்சியை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்நாளையில மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டும், தன்னுடைய மனைவியை விட்டும், தன்னுடைய கணவரை விட்டும், தன்னுடைய பிள்ளைகளை விட்டும் விரண்டோடி கொண்டிருப்பார்கள். அப்படி ஒவ்வொருவரும் அடுத்தவரிடத்திலே உதவி கேட்கும் போது, தந்தை மகனிடத்திலே உதவி கேட்கும் போது, மகன் தந்தையிடத்திலே உதவி கேட்கும் போது, கணவன் மனைவியிடத்திலே உதவி கேட்கும் போது, மனைவி கணவனிடத்திலே உதவி கேட்கும் போது அவர்கள் சொல்லும் பதிலை அல்லாஹ் சொல்லுகிறான், லிக்குல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி. ஒவ்வொருவரும் அடுத்தவருக்கு சொல்லும் பதில் என்ன தெரியுமா? என்னுடைய பிரச்சனையை நான் இன்னும் பிடித்துக் கொள்ளவில்லை, உனக்கு எந்த உதவியும் என்னால் செய்ய முடியாது என்று அவர்கள் கைவிரித்து விடுவார்கள். கணவன் மனைவிக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவான், மனைவி கணவனுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவாள், சகோதரன் சகோதரனுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவான். இந்த வசனத்தை வாசிக்கின்ற ஒருவனுடைய வாழ்க்கையிலே மார்க்க நடைமுறையிலே குறைபாடுகள் இருந்தால் அவனுக்கு அச்சம் வருமா இல்லையா? அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவனுக்கு வருமா இல்லையா? தொழுகையிலே பொடுபோக்காக இருந்தால் அதை முறையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வருமா இல்லையா? பொருளாதாரத்திலே இஸ்லாத்துக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவனாக இருந்தால் அல்லாஹ் இதை பற்றி மறுமையிலே என்னிடத்தில் விசாரிப்பான் என்ற அச்சம் அவனுக்கு வருமா இல்லையா? ஏன் இதை கொண்டு வரும்? இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை வாசிக்கின்ற போது, நான் சொல்லக்கூடிய இது போன்ற வசனங்களை வாசிக்கின்ற போது அச்சம் வருமா இல்லையா? வஅம்மல்லதீன ஃபஸகு, யாரெல்லாம் பாவிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் வமஅவாகுமுன்னார், அவர்களுடைய ஒதுங்குமிடம் நரகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. குல்லமா அராது ஐயஹ்ருஜு மின்ஹா உஈது ஃபீஹா வதூகு அஸாபன் நார் அல்லதி குந்தும் பிஹி துகதிபூன். அதாவது அந்த நரகத்திலே நரகவாசிகள் நரகத்திலே போட்டு பொசிக்கப்படுகின்ற நேரத்திலே வேதனை தாங்க முடியாமல் நரகத்தை விட்டும் அவன் எங்கேயாவது ஓடி விடுவோமா என்று முயற்சி செய்வான். அப்படி முயற்சி செய்யும் போது ஜபானியாக்கள் என்ன செய்வார்கள்? அவனை மீண்டும் தூக்கி அந்த நரகத்தின் நடுவிலே தூக்கி எறிந்து விடுவார்கள் என்ற இந்த வசனத்தை சூரத்து சஜிதாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 32வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த குர்ஆனை நாம் வாசிக்கின்ற போது இந்த வசனத்தை வாசிக்க நேர்ந்தால் நமக்கு நரகத்தை பற்றி அச்சம் வருமா இல்லையா சகோதரர்களே? அதனால் குர்ஆனை முழுமையாக வாசிக்க வேண்டும், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிக்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு சிலபஸ். இந்த சிலபஸ் இருக்கின்றதே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்ற ஒரு பாடத்திட்டம். இதனை நாம் முழுமையாக வாசிக்க வேண்டும். வீட்டிலே தாயும் வாசிக்க வேண்டும், தந்தையும் வாசிக்க வேண்டும், பிள்ளைகளும் வாசிக்க வேண்டும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அவர்களுடைய சிலபஸிலே, அவருடைய பாடத்திட்டத்திலே அவர்களுக்கு முதலாவதாக நாம் போட்டுக் கொடுக்க வேண்டிய பாடத்திட்டம் இந்த குர்ஆனை வாசிப்பதுதான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால் இந்த குர்ஆனை முழுமையாக வாசிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுமாறு உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.